இந்த ஹெர்பல தாங்க நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, முடி வளர்ச்சியோட ராணி. இந்த ஹெர்பல நான் தேடாத இடமே இல்லைங்க. ஒரு தடவையாவது நம்ம லைவா பார்த்துருவோமா? அப்படின்னு தேடுனேங்க. கடைசியில பார்த்தா, எங்க டி நகர் மார்க்கெட்லயே இருந்ததுங்க. "கீரைக்கார அண்ணாகிட்ட மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்கா?" அப்படின்னு கேட்டேன். "இல்லம்மா, நீங்க சொன்னீங்கன்னா நான் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் அவர்ட்ட என்னோட நம்பர் குடுத்துட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் எங்கெல்லாமோ தேடிக்கிட்டு இருந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கடைசியில எங்க மார்க்கெட்லயே கிடைச்சது. விடுவேனா, மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து இத நான் என்ன பண்ணுனேங்கிறத இனி வர வீடியோல பார்க்கலாம். இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நான் இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் போட்டிருப்பேன். ஒரு வீடியோவுல. அது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இதில வந்து கூந்தல் தைலமா தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அது பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. எனக்கு அது வந்து ஊர்லயுமே சொன்னாங்கங்க. இது வந்து எண்ணெய் காய்ச்சி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்லயுமே இந்த இத நாங்க யூஸ் பண்ணுவோம்ன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல இருந்து அந்த செடிய காமிச்சு. ஆக்சுவலா எனக்கு நான் வந்து Googleல சர்ச் பண்ணும்போது எனக்கு அதுதான் காமிச்சது. அந்த இமேஜ் தான் காமிச்சது. அத தான் நான் வீடியோவா போட்டிருப்பேன். கடைசியில பார்த்தா இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணிங்க. நானே அவ்ளோ ஏமாந்துட்டேன். கடைசியில நான் விடுவேனா, இத கொண்டு வந்து நான் கண்டிப்பா நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து நல்லா தண்டு, முத்துன தண்டா பார்த்து, அத வந்து நான் நட்டு வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத இனி வர வீடியோல நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா நான் வாங்கிட்டு வந்த அவ்ளோ செடியிலயும் வந்து ஒரு பூ கூட இல்லைங்க. நம்ம நட்டு வச்சிருக்கோம். இதுல எந்த அளவுக்கு பூ வருது, இது எந்த அளவுக்கு துளிர்த்து இருக்கு அப்படிங்கிறத இனி வர வீடியோஸ்ல பார்க்கலாம்.